Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கடை போகிறதுக்கு ஒருத்தருக்கிட்ட 2000 கடை வாங்கினேன். அவ்வளோதான். காலுக்கு அடிபட்டுச்சு, அதுக்கு 2000 ஹாஸ்பிட்டல் செலவு கடை வாங்கினேன். கடை போடுறதுக்கு ஒரு 2000 கடை வாங்கினேன். அந்த 2000 தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ரெஷர். அந்த வெறி எனக்கு ஃபஸ்ட்டு மெயின் வெறி. எங்கள் மாமியார் விட நான் வந்து எல்லாத்தோட டாப்பாக வரணுன்றது முதல் வெறி எனக்கு. எங்கள் மாமியார் வீடு என்ன வீடு வாசல் ஏதோ பையனை கல்யாணம் பண்ணுறே அப்படின்ட்டு அவங்க வீட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணி நம்மளை பண்ணாங்க. உங்கள் அண்ணனுக்கு வந்து அவனும் லவ் பண்ணான். அந்த தப்பு பண்ணாதான் நான் உனக்கு பண்ணி தரேன்ட்டு அவங்க வீட்டில் பேசி எல்லாம் பேசி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சு என்னோடய சைட்லேருந்து ஒரு பணம் கொடுத்து நான் உதவி பண்ணி நான் பண்ணேன். ஆனால் கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்ன தெரியுமா சொல்கிறாங்க எங்கள் பொண்டாட்டியை, அவங்க ஒய்ஃபு வந்து 2 நாள் கூட ஆகல, ஓடி போனவன் நீ என்ன பேசுகிற. கடையில் வந்து அந்த எலுமிச்சை பழம் அந்த சூனியம் வைப்பாங்க தெரியுமா, அந்த எலுமிச்சை பழம் வச்சு பொம்மை வச்சு கடையான போட்டுருவாங்க. அந்த முடி வெட்டுவோம், நம்ம முடி வெட்டுற கடையில் இருந்து இவ்வளோ பெரிய மூட்டை வந்து கடைக்கு முன்னாடி வந்து போட்டு அவங்க பார்க்குறோம்னா அது முடி இருக்குது. கஸ்டமர் வந்து பயம் புத்தினே இருக்காங்க. எலுமிச்சை பயம் வச்சா, அப்புறம் முட்டை வச்சு. குழந்தையிலேருந்தே நம்ம அப்பாவை பார்த்தது கிடையாது. அப்பாவை பார்த்ததில்ல. அம்மா தான் ஒரு கட்டத்தையும் அம்மா தான். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உஷாராயிட்டு நம்மளை கண்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்மளை வார்த்தைகளால் குத்துறாங்க. இதெல்லாம் அப்படியே பண்ணிட முடியாதுப்பா, அதெல்லாம் பினாமி மூலமாக தான் பண்ணுறாரு, பினாமினால தான் பண்ணுறாருங்கிறான். அவன் வயிற்றுச்சில் பேசினுக்கிறானுங்க ப்ரோ. நம்மளால இவன் வீட்டில் உட்காந்து கமெண்ட் பண்ணிருப்பான். அவன் முயற்சியும் எடுக்க மாட்டான், முயற்சி பண்ணுறவனையும் வந்து அழிச்சிருவான். வாமா முக்கால்வாசி பிரியாணி வந்துட்டு சிமிலராக தான் இருந்திருக்கு. பட் ரெசிபி அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தங்காட்டி தான் வந்துட்டு டேஸ்ட் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. உங்கள் ரெசிபி எப்படி? ரெசிபி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நம்மளே தான் பண்ணி பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம். தலைவரே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ கடையில் என்ன ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி வாங்கி போட்டு பண்ணுறேன். அந்த காலத்தில் இந்த காலத்தில் அதான் பண்ணுகிறாங்க. அது ஏன் ரெசிபின்ட்டு சொல்கிறாங்கன்னா, சும்மா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பிராண்டு க்ரியேட் ஆகும். இப்போது இவங்களுக்கு ஓன் பிராண்டு போல் இவங்க ஓனாக அரைச்சி பண்ணுறாங்க போலன்ட்டு அது கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற மசாலா வாங்கி போட்டு செய்கிறாங்க, அவ்வளோதான். நான் கரெக்டாக செய்கிறேன். நம்ம குவாலிட்டியாக பக்காவாக செய்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஓண்டாக அரைச்சி போடுறதுக்கெலாம் பிரியாணியில் ஒன்றுமே இல்லைங்க. பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா இதில் என்ன பண்ண முடியும், பட்டை லவங்க ஏலக்காய் மிளகாத்தூள் இதில் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்மனா போட்டு எதனா கிரேவி அந்த மாதிரி எதனா பண்ணிருக்கோம். பிரியாணி தரமான பிரியாணி கொடுக்கணும். சைடிஷில் நான் அந்த இதெல்லாம் நான் போக மாட்டேன். பிரியாணியில் வந்து தரமான பிரியாணி கொடுக்கணும். அதுக்கு என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோ அதை போட்டு தான் நம்ம பண்ணுவோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கையில் எவ்வளோ காசு இருந்தது, இப்போ எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வருது இந்த பிஸ்னஸ்? ஸ்டார்டிங் வந்து எனக்கு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு ப்ரோ. லிகமெண்ட் டேர் ஆகிட்டு நான் டிரைவர் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கிளச்சி வந்து என்னால் ஓட்ட முடியலை, வண்டி ஓட்ட முடியாதனால எனக்கு 12,000 தான் சேலரியே. கேஷும் நமக்கு சுத்தமாக கிடையாது, கடன் தான். அப்பவும் கடன் தான். ஒரு காலுக்கு 2000 ஒருத்தர்கிட்ட கடை வாங்கினேன். கடை போகிறதுக்கு ஒருத்தர்கிட்ட 2000 கடை வாங்கினேன். அவ்வளோதான். காலுக்கு அடிபட்டுச்சு, அதுக்கு 2000 ஹாஸ்பிட்டல் செலவு கடை வாங்கினேன். கடை போடுறதுக்கு ஒரு 2000 கடை வாங்கினேன். அந்த 2000 தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ. ஆமாம், இவ்வளோ கோடி போட்டுக்குன்னு நினைச்சேன். ஐயோ, நிறைய பேர் கோடீஸ்வரர் சொல்லுங்கிறீங்க. நான் கோடீஸ்வரர்லாம் இல்லைங்க, நான் இன்ன வரைக்கும் பிச்சை தான் கற்றுனுக்கிறேன். கருணா சொல்கிற மாதிரி. ஸ்டார்டிங்கில் டிரைவராக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் உங்களுடைய அந்த வருமானம் எவ்வளோ இருந்துச்சு? 12,000 தான் ப்ரோ. 12,000 அவ்வளோதான். ஓகே, அதுவே அப்போ பெருசாக இருந்தது. மனைவி வந்துட்டு எல்லாரும் எதிர்த்து நின்னாலுமே வந்துட்டு அவங்க சைடில் எதிர்த்து நின்னாலுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்க கூட வந்திருக்காங்க. அவங்க கூட எதுக்கு லைக் ரோட்ல இருக்கவங்க கூட போவேனான்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு பொண்ணு உங்களை நம்பி வராங்க. நம்பி வரும்போது உங்க மேல உங்களுக்கு ப்ரெஷரும் இருந்திருக்கும், உங்களை பார்த்துக்கோங்கிற ப்ரெஷரும் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ப்ரெஷர் எப்படி இருந்தது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எவ்வளோ உங்களுக்கு உதவியா இருந்தாங்க உங்களோட மனைவி? இந்த ப்ரெஷர்லாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அடிச்சு நைட்டெல்லாம் கிழிச்சு வெளியே தெத்திட்டாங்க. வீடு வாசலில் ஏதாவது போய் கல்யாணம் பண்ணுறியா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, அப்படி ரொம்ப வார்த்தைகளை விட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க ஃபேமிலியாக வந்து வீட்டாண்ட கத்தி ரொம்ப ப்ரெஷர். அந்த வெறி எனக்கு ஃபஸ்ட்டு மெயின் வெறி. எங்கள் மாமியாரை விட
நான் வந்து டாப் எல்லாத்தோட டாப்பாக வரணுன்றது முதல் வரி எனக்கு எங்கள் மாமியார் வீடு. 2வது வந்து நான் கடை போட்டேன். கடை போட்டு ஒரு ப்ராப்ளம் வரல. அதுக்கப்புறம் அடுத்த வரி இவனுங்களையும் நான் டாப்பாக வரணும். ஒரு இதுலேயும் வந்து எனக்கு நான் டாப்பாக வரணுன்றது ஆசை. அந்த ரொம்ப ப்ரெஷர் தான் ப்ரோ. அது சும்மா சாதாரண விஷயம் செம்ம ப்ரெஷர். எங்கள் ஒய்ஃப் வந்து எல்லாமே எங்கள் ஒய்ஃப் தான். இன்னைக்கு நம்ம கெத்தாக இருக்கிறோம்னா அந்த கெத்துனா அந்த காஸ்டியூம் சொல்கிறேன். காஸ்டியூம்லேயும் சரி எல்லாமே சரி பண்ணி இன்னைக்கு நீங்கள் நல்லா நிம்மதியாக ஜாலியாக இருக்கும். நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. ஆனால் எங்கள் ஒய்ஃபெல்லாம் நான் ஜாலியாக இருக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்தே ஒய்ஃப் தான் ப்ரோ. எல்லாமே அவங்க தான். இதை பண்ணு அதை பண்ணு. அவங்க வீட்டில் வந்து முன்ன இந்த மாதிரி சொன்னாங்க, அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளை சொல்லியிருக்காங்க, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு. எந்த யூடியூப் சேனலும் சொல்லாதது நான் பர்சனலாக ஒரு அப்பு கடை பிரியாணின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன். அதுலேயும் சொல்லாத இப்போ சொல்கிறேன். நன்றின்னா என்னன்னு தெரியாத நீ நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. என்ன வீடு வாசல் ஏதாவது பையனை கல்யாணம் பண்ணுறே அப்படின்ட்டு அவங்க வீட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணி நம்மளை பண்ணாங்க. ஆனால் நான் வந்து உங்கள் வீட்டிலேருந்து நான் ஒரு பொண்ணு கூட்டு வந்து உங்கள் ஏன்னா அது தப்பு தானே. ஒரு பொண்ணு கூட்டுன்னு போகிறதுன்ற தப்பு தானே. அவங்க ஃபேமிலியில் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பு நடக்கூடாதுன்னு அவங்க அண்ணனுக்கு வந்து அவனும் லவ் பண்ணான். அந்த தப்பு பண்ணாதான் நான் உனக்கு பண்ணி தரேன். அவங்க வீட்டில் பேசி எல்லாம் பேசி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சு என்னோட சைட்லேருந்து ஒரு பணம் கொடுத்து நான் உதவி பண்ணி நான் பண்ணேன். ஆனால் கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்ன தெரியுமா சொல்கிறாங்க எங்கள் பொண்டாட்டியை, அவங்க ஒய்ஃபு வந்து 2 நாள் கூட ஆகல, ஓடி போனவன் நீ என்ன பேசுகிற, எதுக்கோ ஒரு சின்ன ஒரு விஷயம் ஓடி போனவளை வந்து நீ பேசுகிற அப்படின்றாங்க. அப்போது நான் வந்து அந்த தப்பை நீ வந்து என்னை வந்து கண்டம் பண்ண, நான் உன்னை பண்ண நினச்சா நீ வந்து இப்போ நல்லபடியாக கல்யாணம் பண்ணி மண்டபத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பியா? அப்போ எங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். நாங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணோம். எங்கள் பொண்டாட்டிக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், எனக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். நல்லா கல்யாணம் பண்ணோம், ஒரு ரிசப்ஷன் வச்சு பண்ணோம், அப்படி பண்ணன்ட்டு. ஆனால் அதை மண்ணள்ளி போட்டாங்க அவங்க வீட்டில். அதே தப்பு நான் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்டாட்டியவன் என்னையும் வந்து அசிங்கப்படுத்தினாங்க. அப்போது எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. சில குவாலிட்டியால் தான் சில பேர் பெரிய ஆக முடியும். நல்ல குவாலிட்டினா என்ன தெரியுமா, குணங்கள், நல்ல கரெக்டான குணங்கள், தெளிவாக மைண்ட் செட் 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாலே கடவுள் கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்க வைப்பார். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்தவங்களும் சரி, உங்கள் ஓனராக இருந்தவங்களும் சரி, உங்கள் கூட வேலை பார்த்தவங்க இருந்தாலும் சரி, நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா இல்லை வளர்ந்துட்டு அந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஏதாவது ஏன்னா கேள்விப்பட்டிருக்கோம். நான் வந்துட்டு இந்த மாதிரி கடை போடுறதுக்கு வந்துட்டு தடை பண்ணானுங்க, பக்கத்தில் இருந்த மரத்தையும் வெட்டிட்டாங்க, யாருமே வரக்கூடாதுங்க மாதிரிலாம் நாங்கள் அடுத்த சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கு? நிறைய வந்திருக்கு. நான் யூடியூப்ல இதில் பார்த்துருப்பாங்க, சொல்லியிருக்கேன். நிறைய ப்ராப்ளம். நேற்று கூட ஒரு ப்ராப்ளம். கடையில் வந்து அந்த எலுமிச்சை பழம், அந்த சூனியம் வைப்பாங்க தெரியுமா, அது உங்களுக்கு வேணும்னா கூட பழைய ஃபோனில் இருக்குது. அந்த எலுமிச்சை பழம் வச்சு பொம்மை வச்சு கடையான போட்டுருவாங்க. அந்த முடி வெட்டுவோம். நம்ம முடி வெட்டுற கடையில் இருந்து இவ்வளோ பெரிய மூட்டை வந்து கடைக்கு முன்னாடி வந்து போட்டு அவங்க பார்க்குறோம்னா அது முடி இருக்குது. கஸ்டமர் வந்து பயம் புத்தினே இருக்காங்க. எலுமிச்சை பயம் வச்சா, அப்புறம் முட்டை வச்சு அந்த பொம்மையை போடுறது, அந்த முடி வச்சு சூனியம் பண்ணி பண்ணுற மாதிரி. அப்படின்னா அவன் கஸ்டமர் பயந்துட்டு, ஐயோ இந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்ம அங்கே கால் வச்சா நம்மளுக்கு எதோ ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி வந்து பயம் புத்திட்டே இருப்பாங்க கஸ்டமரை. எனக்கும் வந்து ஃபோன் கால்ஸ் வரும், என்ன பெரிய அப்படி இப்படின்னு. அதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் ப்ரோ. சொல்லிட்டே போனால் இதெல்லாம் பத்தாது. ஒரு படம் தான் எடுக்கணும், 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படம் எடுக்கணும். 20 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. அதான் அடுத்து நான் கேட்கலான் இருந்தேன். ஏதோ படம் நடிக்க போறேன்னு கேள்விப்பட்டீங்களே, கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு ரோலுக்கு வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஒரு படம் நடிக்க தான் போகிறேன். யார் கூட? இது யார் கூடலாம் இல்லை. கேட்டாங்க உங்களுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க அந்த மாதிரி பார்த்துட்டு உங்கள் இன்ஸ்பிரேஷனாக உங்களை நான் பார்க்குறேன் ப்ரோ அப்படின்ட்டு. அவரும் வந்து ஒரு புது டைரக்டர் தான். இப்போ தான் வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறாரு. அவர் வந்து உங்கள் க்ரோத்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா உங்களை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் இதில் நடித்தா நல்லா இருக்குன்ட்டு நான் ஆசைப்பட்றேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு கதை சொன்னார். அது அடுத்த மாதத்துக்குள்ளேயே வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்பா வந்துட்டு நீங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. 9th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கணும் இந்த சுச்சுவேஷன் வருது. அந்த மனநிலை எப்படி இருந்தது? என்னென்ன பண்ணீங்க? இல்லை ப்ரோ, நான் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு குழந்தையிலேருந்தே நம்ம அப்பாவை பார்த்தது கிடையாது. அப்பாவை பார்த்ததில்ல. அம்மா தான் ஒரு கட்டத்தையும் அம்மா தான். இந்த ஸ்டார்டிங் கடை போட்டேன் பார்த்தீங்களா, கடை போட்டு நான் ஒரு % மேலே அப்போ தான் வரேன். அந்த லாபம்னு பார்த்துட்டு அப்பு வந்து கடை போட்டு நல்லா வரான்ற மாதிரி ஒரு க்ரோத் ஒன்று தெரியும்ல. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உஷாராயிட்டு நம்மளை கண்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்மளை வார்த்தைகளால் குத்துறாங்க. உங்களாம் அனாதைங்க, நீங்கள் உங்களை வந்து இங்கே வச்சு உங்களை பார்த்து உங்களை வச்சா அந்த மாதிரி ஸ்பீச் போயிடுச்சு.
அப்படி அனாதை 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 அப்படின்ற மாதிரி அது எப்படி சொல்லி தெரியல ப்ரோ. எனக்குலாம் வாணா நான் ஜாலியாக கொண்டு போகணுன்னு பார்க்குறேன் வீடியோ. அது நிறைய பார்க்குறவங்களும் வெறுப்பாகும். வாணா அது ரொம்ப கஷ்டத்தையே சொல்லியிருந்தேன்னு வச்சிங்களேன், அடான்ற மாதிரி நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் நீங்க உங்க மனசுல என்ன பட்டதோ அதை பத்தி பேசலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நானா சொல்ல சில கமெண்ட்ஸ்ல இருந்து வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவரு இதெல்லாம் அப்படியே பண்ணிட முடியாதுப்பா, அதெல்லாம் பினாமி மூலமா தான் பண்றாரு, பினாமினால தான் பண்றாருங்கிறாங்க. யாருன்னா வேணும்னா வாங்க. ஒரு 10 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. நான் 2 கோடி செலவு பண்ணிட்டேன். ஒரு 8 கோடி இருக்குது. யாருன்னா வாங்க சரிங்களா? நீ வேற ப்ரோ, அவன் ஒரு 1000 ரூபா கொடுப்பானான்னு பார்த்துன்னுக்கிறேன். பினாமினா யாருன்னா எம்எல்ஏ எம்பி யாருன்னா பார்த்து தான் சொல்லுங்க. பினாமினா வந்துடுறேன். இவனுக்கு வேற கமெண்ட்ல இஷ்டத்துன்னு அவன் வயிற்றுச்சில பேசினுக்கிறானுங்க ப்ரோ. நம்மளால வர இவன் வீட்டில் உட்காந்து கமெண்ட் பண்ணிருப்பான். அவன் முயற்சியும் எடுக்க மாட்டான். முயற்சி பண்றவனையும் வந்து அழிச்சிருவான். ஆமா, எவனா சும்மா ப்ரோ வீட்டில் உட்காந்துன்னு அப்பா அம்மா போடுற சாப்பாடுல உட்காந்து சாப்பிட்டுன்னு பேசினுக்கிறான் ப்ரோ. அவனெல்லாம் வந்து தட்டி விட்டு போயிடணும். பினாமியா அவனுக்கு என்ன வாங்கின கடத்தையே கொடுக்க முடியாத உட்காந்துருக்கிறான் பினாமின்னுக்கிறேன். நான் வீடே கட்டல ப்ரோ. இந்த வீடே நம்ம என்ன பண்ணோம், கால் பண்ணி தம்பி இதானே கால் பண்ணி எப்போ கொஞ்சம் வீடு வேணும்ப்பா, வெளியே வெயில் அடிக்குது, அந்த சன்லைட் பண்ண முடியல அப்படின்னு. என் வீடே ஓட்டு வீடு தான். இன்ன வரைக்கும் மழை வந்தால் ஒழுவும். இப்போ ரீசெண்டாக டக்கு மழை வந்ததுல அப்போல்லாம் ஒழுவிச்சு. ஒழுவிட்டு அந்த பாத்திரம் அந்த அப்போல்லாம் பாத்திரம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் வச்சா ஒழுவுற தண்ணி அது இன்ன வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் வீட்டில். அந்த மாதிரி ஒழுவிட்டு நம்ம வீடு இருக்குது. பினாமின்னு பேசினுக்கிறானுங்க. என்ன பைத்தியக்கார மாதிரி. நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறத பற்றி பேசியிருந்தீங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தால் வந்துட்டு நாங்களும் வந்து அப்போ வந்துட்டு வந்துட முடியுமா, அப்படி வரல அப்படின்னா வந்துட்டு தவறான ஒரு இதாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரான்ச்சைஸ் கண்டிப்பாக வரும் ப்ரோ. ஏன் வராது? நீங்கள் அதான் சொல்கிறேன்னே, உங்களுக்கு வேணுன்ற இப்போ நான் வந்து நிறைய பேர் கால்ஸ் கூட வருதில்ல, சும்மா கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு எல்லாமே டீட்டெயில் சொல்ல மாட்டோம். நீ நேரில் வாங்க நான் சொல்கிறேன்னு. ஏன் தெரியுமா? ஒருத்தன் உழைக்கணுன்றவன் தேடி வருவான். சும்மா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். உழைக்கணுன்றவன் தேடி வருவான். தேடி வரணும், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீ இதை போய் பண்ணு, இதை நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். அந்த மாதிரி பண்றவங்களாம் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். 4-5 ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாலே வந்துட்டு உங்களை மாதிரி வர முடியும்னு நினைக்கிறது வந்து தவறான எண்ணம் கிடையாது. முடியும், உழைச்சா முடியும் ப்ரோ. ஏன் முடியாது? முடியும். ஆஃப்டர் ஆல் நான் ஒண்ணுமே இல்லாதவன் நான் வரேன். நீங்க ஃப்ரான்ச்சைஸிங் எடுத்து கண்டிப்பா ஒரு வச்சு நம்ம அடுத்த லெவல் வரணுன்ற ப்ரோ. எல்லாருமே பணமே இருந்தாலுமே கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு தான் வராங்க. இந்த பணத்தை வச்சு நம்ம அடுத்த பிஸ்னஸ் பண்ணணும்னு வராங்கல்ல. இல்லை பணமே இல்லாத ஒரு இப்போ தள்ளு வண்டி கடைக்கெல்லாம் நான் ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க, உங்களுக்கே இன்னும் அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நான் தள்ளு வண்டிக்காரங்க எல்லாருக்குமே அங்கீகாரம் கொடுக்க போகிறேன். இவ்வளோ பெரிய ஷீல்டு, அந்த ஷீல்டு காட்டுமா? ஓகே, இதுதான் எவ்வளோ பெரிய ஷீல்டு பார்த்தீங்களா? அந்த தள்ளு வண்டியில் இருக்கிறவங்க ஒரு டெய்லி ரொட்டேஷன் பண்ணிட்டு தண்டல் வாங்கிட்டு போயிட்டு, ஏன்னா நான் அந்த ஃபீல்டு தான் இன்ன வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு தண்டல் வாங்கிட்டோ ஒரு கடை வாங்கிட்டோ நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டேன்னா பணம் தேடி வரும், பிஸ்னஸும் நல்லா பெருசாகும். அப்போது நான் அந்த ஸ்டேஜ் கடந்துட்டேன். எனக்கு பணம் தேடி 4 பேர் கொடுக்குறாங்க, நம்ம வந்து பிஸ்னஸ் பெருசாக பண்ணுறோம். எனக்கு கீழே ஒரு பர்சன்ட் கீழே இருக்காங்களே, நான் அதை தாண்டிட்டேன். அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு பக்கவா இது வந்து இங்கே வந்து அப்பு கடை பிரியாணின்னு இங்கே வந்துடும். அவங்களுக்கு ஆனால் அவங்க ஃபோட்டோ எல்லாம் போட்டு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள 1% பூஸ்டப் பார்க்கறதுக்கு தான். அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா நம்மளுக்கு யாரும் கொடுக்கல ப்ரோ. அது நம்ம எந்த ஒரு எதுவுமே நம்ம பண்ணல. நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ண நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம கடையில் வந்து உங்களுக்கு பர்த்டே எப்போனா 10 நாள் இருக்கா, என் கடைக்கு வாங்க உங்களுக்கு பிரியாணி ஃப்ரீ. பர்த்டே எதனா பிறந்தநாள் இருந்தால் அவங்களுக்கு அன்றைக்கி பிரியாணி ஃப்ரீ நம்ம கடையில். ஆமாம், தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாதா? ஓ, அப்போனா நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிடுங்க. June 1 வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து நம்ம சீட்டு குலுக்கி போடுறோம். அது ஏன்னா கஸ்டமர்ஸை வந்து லவ் பண்ண, கஸ்டமரால் தான் நான் அப்பு கடை பிரியாணியாக இருக்கேன். மற்றவன் நெகட்டிவ் கமெண்ட்ல தட்டி விடுவோம். கஸ்டமரால் தான் நான் இருக்கேன். கஸ்டமருங்களுக்கு வந்து ஏதாவது 100 கஸ்டமர் 100 பேருங்க பண்ண மாட்டேன், பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லாபம் கம்மி தான். அதனால நான் சீட்டு குலுக்கி போட்டு அந்த யார் பேர், இப்போ உங்கள் பேர் என்ன பேர்? உங்கள் பேர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 30 நாள் பிரியாணி ஃப்ரீ போயிட்டு இருக்கு. இது இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து 3 பேருக்கு 10 நாள் 10 நாள் 10 நாள். அது யார் ப்ரோ கொடுப்பா? இன்னைக்கு எவனும் கொடுக்க மாட்டான். ஏன்னா உங்களால் நான் பிழைக்கிறேன், நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு 1% நான் கொடுக்குறேன். இது மக்களுக்கு கொடுக்குறீங்க, அது ஒரு முக்கிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஆனால் உங்களோட எம்ப்ளாயிஸ்க்குமே வந்துட்டு ப்ராஃபிட்ல இருந்து ஒரு ஷேர் ஆஃப்டர் இயர் அந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன் வந்தது? இதனால நம்ம கோடீஸ்வரன் இல்லை ப்ரோ. அப்போ கோடீஸ்வரன் கிடையாது. அவன் வந்து பணத்தோட அருமை தெரியாமல் டேய் வா அது எப்போ அது போன இவ்வளோதான் சம்பளம் செஞ்ச இஷ்டம் தான் இல்லை கிளம்பணும் அப்படின்ற ஆள் நம்ம கிடையாது. ஏன்னா
அந்த இடத்துல இருந்தோம். டேய் நீ வாடா முந்த போடான்ற இடத்துல நம்ம தான் இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டாலும் அப்போது கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட அனுபவம், அந்த வலி. அதனால என் கூட இருக்கிறவங்கள அதை மாதிரி விடக்கூடாது. அவங்களையும் பெருசாக கொண்டு போய் நிப்பாட்டணும். இன்ன வரைக்கும் நான் வரல, கண்டிப்பாக வர முடியுன்ற வெறி. நம்ம குமார்னு ஒருத்தர் இருக்கான்ல, நீங்கள் அவர் கூட கேட்டு பாருங்க. அண்ணன் சொன்னால் செய்வாரான்னு கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக செய்வாருன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கூட பார்த்துட்டு அவன் சந்தோஷம் பட்டான். கண்டிப்பாக அண்ணன் செய்வார், கண்டிப்பாக செய்வார்னு. குமாருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது பண்ணும். நம்ம குமார் இருக்கிறான்ல, லவ்வபிள் என் உயிரே. ஆமாம், அவன் வந்து என் உயிர். அவனுக்கு வந்து எனக்கு 1 இயரில் அவனுக்கு ஒரு சின்ன கார் ஒன்று வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவன் அங்கே வந்து இங்கே லைசன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. அதை பண்ண போகிறேன். இங்கேயே வச்சு அவனுக்கு பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடு, எனக்கு வீடு இல்லைனா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்பி அவன் 4 வருஷம் இருக்கான். அவனுக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அவனுக்கு வந்து ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அதே மாதிரி அவன் பர்த்டேக்கு ஒரு 3 சவரன் செயின் நல்லா தடியாக போடணும்னு ஆசை. அந்த பர்த்டே 20ஆம் தேதி அவனுக்கு பர்த்டே, எனக்கு 24. ஆனால் 2 பேரும் அன்றைக்கி சேர்த்து கேட்க வெட்ட போகிறோம். அன்றைக்கி போடணும்னு ஆசை. அன்றைக்கி பேமெண்ட்டு வந்துச்சுன்னா போடுவேன், இல்லைனா ஆயுத பூஜைக்கு வந்து செயின் போடுவேன். போன ஆயுத பூஜைக்கு வந்து ரிங்கு போட்டேன், இந்த ஆயுத பூஜைக்கு போடுவேன். அதே மாதிரி அவன் ஒரு ஆள் தான் ஸ்டாண்டர்டாக நிற்கிறான். இப்போ யாரும் எல்லாமே 1 மந்த்து தான் ஆகுது. அப்படியே வராங்க ஓடுறாங்க. யாருன்னா வேலைக்கு வந்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு 1 இயர் ஆச்சு நில்லுங்க. அப்போ தான் நம்ம அந்த பெனிஃபிட் கிடைக்கும். உங்களை வச்சு ஒரு 4 கடை போட்டால் தான் நம்மளுக்கு ₹1 கிடைக்கும். அந்த ₹1 உங்களுக்கு 50 பைசா கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ஓடினு இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. குமார் வந்துட்டு உங்க லைஃப்ல அது எப்படி அவர் சந்திச்சிங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன மாதிரி ஹர்டல்ஸ்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க? குமாரே வந்து கிரிட்டிக்கலான சூழ்நிலை போயிட்டான். எனக்கு 2வது குழந்தை பிறகுது, மாசமாக இருக்கிறாங்க. லாஸ்ட்டு 1 மந்த்து குழந்தை பிறகு போது கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்போவே வந்து ஏன்னா அவன் சின்ன பையன், பயங்கர திறமை, வேலைக்காரன். ஆனால் அவன் சின்ன பையன், 19 வயசு ஆகுது. ஓகேங்களா? அவன் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு மைண்டு, டேய் இருடா அக்கா குழந்தை பிறகு. நான் ஒரே ஆள் தான் இருக்கிறேன். அவன் ஒருத்தன் ஸ்டார்டிங்கில் ஓடிட்டான். அது மாதிரி 3 வாட்டி ஓடிட்டான். சின்ன பையன்ல அவனை தட்டி கொடுத்து குமாரை இன்னைக்கு டாப் லெவலில் வச்சுக்கிறது நான் தான். குமாரை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறதும் நான் தான். அவன் வந்து இன்ன வரைக்குமே சோட்டா மைண்டில் தாங்கிறான். அவனை தட்டி வேலைக்காரனை வந்து நம்ம தாங்க தட்டி கொடுத்து கொண்டு மேலே வரணும். அவனுக்கு திறமை இருக்குது. எனக்கு இவ்வளோ திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரில. நீங்களாம் வந்து இன்டர்வியூ எடுக்கும் போது, நான் பேசும்போது, அந்த வீடியோவில் பார்க்கும்போது தான், நான் இப்படிலாம் பேசுகிறேன்னா அப்படின்ட்டு தெரியுது. அதனால் ஒரு திறமையான ஆளை தட்டி கொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டுறது என்னோடய வேலை. நான் அதை பண்ணுவேன். அதனால தான் இந்த அவார்டு இன்னும் பெருசாக பண்ண போகிறேன். அப்பு அவர்கள் உங்களுடைய ஓனர் குமார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் குமார் பற்றி சொல்லிட்டே இருந்தார். நீங்கள் தான் அந்த குமார். நீங்கள் எப்போ இங்கே ஜாயின் பண்ணீங்க? எவ்வளோ வருஷம் ஆச்சு? 1.5 years மேலே இருக்கும். வந்தேன்னா ஒரு 7 கிலோ பீஃப் பிரியாணி, 7 கிலோ சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி ஒரு 15 கிலோ அப்படியே விற்றுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஏற்றிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்தேன். திருப்பி வந்தேன்னா ஒரு கடையை போட்டாங்க, காரில் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சேலரி ஏற்றிட்டாங்க, 18,000 ஏற்றினாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்கு? ஸ்டார்டிங்கில் வந்தேன்னா 10,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முடியல 10 ரூபான்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஏற்றி சொன்னேன்னா 1000 ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் நான் முடியல, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்த உடனே அவங்கள 18,000 ஏற்றிட்டே கொடுத்தாங்க. திருப்பி ஒரு 4 மாதம் ஏற்றிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தேன். திருப்பி ஒரு 30,000 ஏற்றிட்டாங்க. இப்போ வேலை, கிச்சன் நம்ம ஃபுல் எல்லாமே வாங்கி வச்சா சூப்பராக தான் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே கரெக்டாக பார்க்குறாங்க. நீங்கள் இங்கே குக் பண்ணுறது நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி? ஆமாம், நான் தான் டெய்லி பிரியாணி 30 நாள் சாப்பிட்றேன். நான் பிரியாணி நானே செய்கிறேன். நானும் 30 நாள் பிரியாணி சாப்பிட்றேன். ஓகே. அப்போது பார்த்தவங்க நானே செய்கிறேன், நானே சாப்பிட்றேன்னா கஸ்டமர் நம்ம எப்படி பார்க்கணும்னு நீங்கள் தெரியும். அதுக்கப்புறம் ஆனர் அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுண்ணா. நான் வந்தேன்னா அந்த டைமு ஏதோ ஒரு ஃபீலு வந்துட்டேன். அவர் கூட நிற்கும் போது, அவர் பேசும்போது பிடிச்சிருவாங்க. அவர் டென்ஷன் ஆகிட்டேன்னா கொஞ்சம் அப்படியே விட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே பேசி பிடிச்சி வர, டக்குன்னு பிடிச்சி வர. அதுக்கப்புறம் அப்படியே பேசி பிடிச்சிட்டு அப்படியே நானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஓகே. உங்களுக்கு வீட்லலாம் வந்துட்டு எப்படி, உங்களுக்கு ஊர்ல எந்த ஊர், நீங்க எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பிஹார். ஆமா, பிஹார். அங்கே நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. ஆமாம், பிரதர் இருக்காங்க, ரெண்டு பிரதர் இருக்காங்க, அண்ணி இருக்காங்க. அன்னிக்கு ஒரு குழந்தை இருக்குதா, அவங்களே இருக்காங்க. அப்புறம் நல்லதான் பார்க்குறாங்க. அம்மாவுக்கு சேலரி கொடுக்குறோம். இப்போ 40,000 சம்பளம் கொடுத்து நிற்கிறாங்க. எல்லாம் பிரியாணி செய்கிறதுக்கு. இப்போ நான் மாஸ்டருங்க.
நல்லதாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா. அந்த மாதிரி நம்ம ஓனர் இருக்கிறாங்க. ஜாலியாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓனர் எம்ப்ளாயி தாண்டி ஒரு ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் ஒரு ஓனர் மாதிரி பண்ணுவார. ஆனா ஒரு டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருப்பாரு. அந்த மாதிரி ஓனர் எங்க கிடைக்காது. அந்த மாதிரி ஓனர் இருக்காங்க. ஓகே. இவரு கூட இருக்கும்போது அவ்வளோ தெரியும். அவருக்கு குடியே இருக்கிறேன். நல்லா தெரியும் எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா. நல்லா எல்லாம் பார்த்து நிக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லா தான் பாக்குறாங்க. இன்னும் நல்லா தான் பார்த்துருக்கேன். இல்ல நல்லா பார்க்க முடியாது. 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் இருக்க முடியாது. நான் 3.5 இயர்ஸ் அந்த ஈட்டு அனல் தெரியுமா எவ்வளோ அனல் ஈட்டா இருக்கும். 3.5 இயர்ஸ் அவரு கூட நின்றுட்டு நானே தனியா செஞ்சு நிக்கிறேன் இப்போ பிரியாணி. பட் உங்களுக்கு நீங்க பிடிச்சதா செய்றீங்க இந்த வேலையை? பிடிச்சிச்சு வேலையை. சூப்பர். ரொம்ப ஓனர் பிடிச்சிச்சு எல்லாம் பிடிச்சிச்சு. அதனால செய்கிறோம். இப்போ எவ்வளவு நாளா இங்க வந்துட்டு இருக்கீங்க? சாப்பாடு எப்படி இருக்கு? நான் ஒரு 3 வாட்டி வந்திருக்கோம். ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் வரும்போது அவன் கூப்பிட்டான் தான் வந்தோம். ஆனா அதுக்கப்புறமா இப்போ அவனே வரல, நாங்களே வர ஆரம்பிச்சிட்டோம். வருவோம். ஆனா இவ்வளோ கூட்டம் இருக்கும். கூட்டம் இருந்தாலும் நின்று வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு அந்த டேஸ்ட் இருந்தால் தான் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நின்று சாப்பிட்றாங்க. ஏன்னா மொத்த கடையிலலாம் போனால் ஒரு 4-5 பேர் நின்னாலே கிளம்பிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு அதுவும் இப்போ சொல்லவும் வேணாம். இவ்வளோ பேர் நின்னாலும் இங்கே நின்று சாப்பிட்றாங்கன்னா நம்ம அப்போ நான் டேஸ்ட் அதுவும் அவர் எல்லாருக்கூட பேசுகிற பேச்சு, அவர் எல்லாருக்கூட பழகிற விதம். இப்போ எல்லாம் கொஞ்சம் மேலே வந்தாலே ஒரு மாதிரி இதுவாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மதிக்க மாட்டாங்க. சும்மா எதனா இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனாலே போதும். அண்ணா தனியாக வலிச்சு இவ்வளோ பெரிய இடம் வந்தாலும் அந்த இது காமிச்சிக்கவே மாட்டார். யாரும் பார்த்தா இவர் தான் ஓனர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருப்பார். சாப்பாடு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் பேசினாலும் சாப்பாடு நல்லா. மித்த கடைகளுக்கும் எங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க? அதுதான் அவங்க நடத்துற விதம் தான். அதுதான் நான் சொல்றேனே, கொஞ்சம் அவங்க நடத்துற விதம் தான். கொஞ்சம் இதுவானாலே அவங்க பண்ற இதுவா இருக்கும். ஆனா இங்க அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடும் நல்லா இருக்கும். அவங்க பண்றாங்க சொல்றாங்கன்ற மாதிரி மட்டும் இல்ல, இதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு குவாலிட்டி ஆகுது. கொடுக்குற கறி நல்லா இருக்கும். சாப்பாடும் டேஸ்ட் கரெக்டா, ரொம்ப அதிகமாலாம் இல்லாம ஒரு பிரியாணி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். நேரம் பேசிட்டோம். இப்ப ஃபைனலா சாப்பிட போறோம். எப்படி செக் பண்ணுங்க ப்ரோ. பீஃப் இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. அதான் ப்ரோ, கறி தான் ப்ரோ. கறி தரமா இருந்தனா பிரியாணி குவாலிட்டியா இருக்கும். கறி தான் மேட்ரு. இன்னைக்கு தரமான கறி சாப்பிடுங்க. வாய் ஊறுது இல்ல தெரியுது. நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். வாய் ஊறுது எனக்கு. நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இருக்க உங்க கடை நல்லா ஜூஸியா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். அப்போட சிக்னேச்சர் எதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஜூசி அந்த. ஆமா, டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. இன்னமும் ஜாஸ்தியா வந்துட்டு மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். சூப்பரா இருக்கிறேன். இந்த இன்னும் வீடியோஸ் நிறைய சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி மக்களே. இதுமாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பெரிய லெவல்ல எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? பாய் பாய். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.